நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரியவ குருவரில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன். உங்க வாழ்க்கையில அனைவருமே பார்க்கக்கூடிய பலன் மந்த்லி பலன், மே மாத பலன். எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் மே மாசம். பொதுவா பாருங்க, இந்த மாசத்துல புதன் பகவான் நீசத்திலிருந்து வெளில வர்றாரு. இது சூப்பரான யோகம். சுக்கிரன் சனி பகவான் ராகு பகவான் இணைஞ்சு சேர்ந்து இருக்கிறாங்க. இது அதை விட நல்ல ஒரு யோகம். சூரிய பகவான் உச்சத்திலிருந்து 2ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார், ரிஷப ராசிக்கு வர்றார். இது அதை விட சிறப்பான யோகம். இந்த மே மாசத்துல பாருங்க ரொம்ப விசேஷம். 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ஒரு 5 முகூர்த்தம் இந்த மாசத்துல இருக்கு. வேற எந்த ஒரு சுபகாரியம் கிடையாது. மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நிறைய சுபகாரியங்கள், சுப முகூர்த்தங்கள், நிறைய முகூர்த்தம் இருக்குது. அதுவும் வளப தேய்பிரை முகூர்த்தமாக நிறைய இருக்குது இந்த மாசத்துல. பாத்துக்கோங்க, வைகாசி பிறந்தாவே எல்லாருமே திருமணத்தை பத்தி யோசிப்பாங்க. எல்லாமே மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான். இந்த மந்திரி பலன் கொடுக்குறமா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில பாருங்க, நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாசத்துல பாத்துங்க, முழுக்க முழுக்க கிரகத்துடைய அமைப்பு எல்லாமே சாதகமா இருக்கு. இந்த மாசத்துல பாத்துக்குங்க, புதன் நல்ல ஒரு பலத்துல இருக்கிறார், சூரிய பகவான் நல்ல ஒரு பலத்துல இருக்கிறார். இது எல்லாமே பாருங்க சூப்பரான ஒரு ராஜயோகம் இருக்கு. 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை இந்த மே மாசத்துல நீங்க பார்க்க போறீங்க, அதுக்கான ஃபுல் வீடியோ தான் இது. கடைசி முடி வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி காலபுருஷனுடைய 6வது ராசி தாங்க இந்த கன்னி ராசி. தெளிவே பாருங்க, கன்னி ராசிக்காரங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை கன்னி ராசி என்பள்கிட்ட நிறைய இருக்கும். ஒரு ஆக்டிவிட்டா நல்லா ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க கன்னி ராசிக்காரங்க. என்றுமே இளமையான தோற்றம் சொல்லுவாங்கல்ல, இதாங்க கன்னி ராசியுடைய தோற்றமே. பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு முகலட்சணமா நல்ல ஒரு தோற்றமா இருப்பாங்க. 60 வயசு மாதிரி இருக்கும், ஆனா தோற்றம் 30 வயசு மாதிரி தோற்றம் இருக்கும் அந்த கன்னி ராசிக்காரங்கள்ட்ட. நல்ல ஒரு புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்குங்க. பயங்கரமான அறிவாற்றலும் இந்த கன்னி ராசிக்கிட்ட உண்டுங்க. நல்ல ஒரு திறமையான குணம் கன்னி ராசிக்கிட்ட எப்போதுமே இருக்கும். ஒரு விஷயத்த பல வாட்டி நல்லா யோசிச்சு சிந்திச்சுதான் ஒரு விஷயத்துல இறங்குவாங்க. இதாங்க கன்னியுடைய குணமே. நல்ல அறிவுத்திறன் பயங்கரமா இருக்கும் கன்னி ராசிக்கிட்ட. அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார், இதுக்கான ஒரு பதிவு தான் இது. இது எல்லாமே ஒரு தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது. உங்க விதிஜாதம் தான் ஃபர்ஸ்ட். ஏன் நம்ம எல்லா மந்திரி பலன் மட்டும் இந்த ஜாதகத்தை தசாபதியை பார்த்து எடுக்க சொல்றோம்னா, ஒரு சில பேருக்கு ஒரு புத்தி மாறும். சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்தோடைய புத்தி வருதுங்க, சூப்பரா இருக்குங்க, இந்த புத்தி வரும்போது கவனமா இருங்க, இதுல கவனமா இருங்க, அதுல கவனம். எதுல சொல்லுவாங்க, ஜாதகத்தை தசா புத்தியை வச்சுதான் சொல்ல முடியும். 100க்கு 80% விதி ஜாதகம், 100க்கு 20% கோச்சார கிரகம். அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவோம், மந்திரி பலன் பேசும்போது பொது பலனா பாருங்க. ஒரு ஜாதகத்துல எடுத்து பார்த்துட்டு பலன் எடுங்க. கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா கன்னிராசிக்கார சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்க, இருந்தாலும் விதி ஜாதகத்தை பார்த்து கரெக்டா மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும். இப்ப கன்னிராசிக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போற பார்ப்போம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரம் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். கிரகம் இப்ப பார்க்கும்போது பாருங்க, ஒரு ராசியிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். அடுத்து 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான், சனி பகவான், ராகு பகவான் சஞ்சாரம் செய்வாங்க. 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க, அதாவது மேஷ ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். அதாவது மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் 10ஆம் பாவத்துக்கு வர. அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க, இந்த சூரிய பகவான் 8ஆம் இடத்துல உள்ள சூரிய பகவான் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. மே மாசம் 14ஆம் தேதி ஆகிறாரு. மே மாசம் 23ஆம் தேதி புதனும் பயிற்சியாகி 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதே மாதிரி பாருங்க 18ஆம் தேதி பிறந்து உங்க ராசியில் உள்ள கேது பகவான் உங்களை விட்டு விலகி 12ஆம் இடத்துக்கு வர, ராகு பகவான் 6ஆம் இடத்துக்கு வராது. இதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய அமைப்பு பிரகாரம் பார்க்கும்பொழுது உங்க ராசியை விட்டு கேது விலகிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா கேது இருந்தா 1.5 வருஷம் நிறைய குழப்பத்தை கொடுத்து, நல்ல சிந்தனை இல்லாம ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்து, ஒரு தடுமாற்றத்தை கொடுத்து, எந்த காரியமே ஒரு மந்தமான தன்மையை கொடுத்து, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம எல்லா விஷயத்திலும் நீங்க இருந்ததால நீங்க தான் இருந்திருப்பீங்க கன்னிராசிக்காரங்க. ஏதோ நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனையை ரொம்ப ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாகி ரொம்ப ஒரு தடுமாற்றத்தை, வாழ்க்கையில நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த கேது பவன் பாருங்க 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியை விட்டு விலகும் போது நிறைய நல்ல ஒரு மாற்றத்தை, ஒரு நல்ல காரியத்தை, சூப்பரான ஒரு யோகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார்.
கேது போல் கெடுக்க முடியாது, கேது போல் கொடுக்க முடியாதுன்னு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அதுதான் இங்க நடக்கும் உங்களுக்கு. ஏன்னா கன்னிராசிக்காரங்க பாருங்க, 2 மாசம் புதன் நீசத்துல இருந்தார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, 2 மாசம் புதன் நீசத்துல இருந்தார். மார்ச், பிப்ரவரி, மார்ச் 2 மாசம் பாருங்க, நிறைய பேருக்கு பாருங்க கண்டிப்பா இவங்களுடைய வேலையா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், இல்ல வருமானமா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கும், கண்டிப்பா பிரச்சனை இருந்திருக்கும். நண்பர்கள் கூட்டாளி கிட்ட ஜாமீன் போட்டு ஒரு பிரச்சனை இருக்கும், இன்கம் வருமானத்தை கண்டிப்பா பிரச்சனை வந்திருக்கும். நீங்க ஏதாச்சும் நல்லது சொல்லுவீங்க, அதை எடுத்துக்க மாட்டாங்க. உங்க குடும்பத்திலே ஒரு குழப்பத்தை கொடுத்து ஒரு ஒரு மனக்குழப்பத்துக்கு நிறைய ஆளானது யாருன்னா கண்டிப்பாக இந்த கன்னிராசிக்காரங்க தான். ஒரு தடுமாற்றத்துக்கு போயிட்டீங்க, வாழ்க்கையில என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு ரொம்ப தடுமாற்றத்துக்கு போய் ஒரு குழப்பத்துக்காகி நிறைய குடும்பத்துல வீட்டு செலவு, விரைய செலவு, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத தன்மைகள், அதே மாதிரி பாருங்க தொழில் உத்தியோகம் சரியில்லாத தன்மைகள், இது எல்லாமே பார்த்தது யாருன்னா கண்டிப்பா அந்த கன்னிராசிக்காரங்க. ஏன் திடீர் கண்டத்தை பார்த்திருப்பாங்களே, ஏன்னா செவ்வாய் நீசமா இருந்தார் 11ஆம் இடத்துல. பெருங்கொண்ட காசு பணம் கொடுக்கறதுல ஒரு பிரச்சனைகள், தொழில ஒரு பிரச்சனைகள், உத்தியோகத்துல தடைகள், கனவு மனைவிக்குள்ள ஒரு திருமண வாழ்க்கையில ஒரு சில ஒரு மந்தமான தன்மைகள், திருமணம் தள்ளி போகக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே நிறைய பேர் பாத்தீங்க. பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல ஒரு பிரச்சனைகள், அதே மாதிரி பாருங்க தந்தையுடைய ஆரோக்கியத்துல பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய தடையை பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க. நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இந்த கன்னிராசிக்கு. ஏன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல வந்துருவாங்க. எப்படி பார்த்தாலும் மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டான்னா ஒரு வீட்டுல ஒரு சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா உண்டுங்க. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, ஜாதக தசாபுத்தி நல்லா இருந்தா இப்ப எடுங்க, இப்ப கட்டுங்க, வீடு இடத்து பூமியை வாங்கி கட்டுங்க, கண்டிப்பா யோகம் வரும். ஏன்னா 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க அவர் பயிற்சி ஆகி 10ஆம் இடத்துக்கு போய் 4ஆம் இடத்தை அவர் பாக்குறாரு. அப்ப வீடு இடத்த பூமி ஸ்தானத்தை அவர் பாக்குறதுனால வீடு இடமோ பூமியோ நம்ம வாங்குவோமா வாங்க மாட்டோம்னு சொல்லி ஒரு மனக்குழப்பத்துல இருப்பீங்க, கண்டிப்பா வாங்க போறீங்க. 14ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில இது நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும். தொழில், எதிர்பார்த்த தொழில இனிமே தான் உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் வரும். கன்னிராசியை பொறுத்தவரை ஜாதகம் தசாபதி நல்லா இருந்தா, தொழில ஜாதகத்துல சனி பகவான் மட்டும் நல்லா இருந்தா தொழில பார்த்து கண்டிப்பா மூவ் பண்ணுங்க. இனிமே தொழில வெற்றியா வரும் உங்களுக்கு, பாத்துங்க. வேலை உத்தியோகம் கண்டிப்பா மாறிதாங்க ஆகணும். கண்டிப்பா ஒரு மாற்றம் கண்டிப்பா வந்துதான் ஆகும். ஆல்ரெடி மாறி இருப்பீங்க, இல்லைன்னா வேலை உத்தியோக தடை இருந்திருக்கும். இந்த டிசம்பர் மாசம், நவம்பர் மாசத்துல பாருங்க நிறைய தடையில பார்த்திருப்பீங்க, நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆனா வேலை உத்தியோகம் மாறுறதா இருந்தா கண்டிப்பா மாறிக்கிங்க. நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு. நான் சொல்றது வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலமா அமையும். வேலையில ப்ரமோஷன் வெயிட் பண்றவங்களுக்கு ப்ரமோஷன் தேடி வரும். இதனால யாருக்கு சனிபாவம் நல்லா இருக்காரோ இப்ப ப்ரமோஷன் அமைச்சு கொடுப்பார். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு போகும்போது கண்டிப்பா பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் தேடும். ஏன்னா குருவுடைய நட்சத்திரத்தை தான் இந்த சனி பகவான் போவார். அப்ப நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். தொழில ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுப்பார். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம், வேலையில உத்தியோகத்துல ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்கு சூப்பரா இருக்கும் பாத்துங்க. அப்ப ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா எல்லாமே மாற்றம் வரும் நிறைய பேருக்கு. அதே மாதிரி தெரியும் லாட்ரி யோகங்கள் நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதகம் பார்த்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலை நிறைய பேருக்கு மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் கன்னிராசிக்காரர் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்களோ அது எது சம்பந்தமா எழுதினாலும் உங்க பக்கம் சாதகமா அமைப்பு நல்லா இருக்கும். பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, ஐடிஐல வேலை பார்க்கறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க நல்லா இருக்கும். அதே மாதிரி போலீஸ் துறை, ராணுவத்துறை எல்லாம் பாருங்க நல்லா இருக்கும். மருத்துவத்துறை நல்லா இருக்கும். நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும். மெயினா நகை கடை வச்சிருக்கவங்க, கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நம்மளாம் பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கும். இப்ப எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார். பொருளாதார வருமானம் நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார். ஆனா சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பா அந்த கன்னிராசிக்கு வரக்கூடிய இந்த மே மாசம் கரெக்டா இருக்கு பாத்துக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் எக்ஸாம் ஜாதகத்துல லக்கணத்தோட யாருக்கு சூரிய இருக்கோ அவங்க மட்டும் எக்ஸாம் எழுதுங்க, நல்ல ரிசல்ட் கண்டிப்பா கிடைச்சிடும். வெளிநாட்டுல படிக்கிறவங்களாம் கண்டிப்பா அங்கேயே வேலை கிடைக்கலாம். அதுக்கான அமைப்புகள் இப்ப சூப்பரா இருக்கு பாருங்க இந்த கன்னிராசியை பொறுத்தவரை. கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனையும் இருக்காது. எங்க போய் எந்த ஒரு பேங்க்ல லோன் கேட்டாலும் இனிமேல் லோன் சாங்ஷன் ஆகும். நான் சொல்றது 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க கண்டிப்பா வெளிநாடு வெளியூர் மூலம் கரன்சி வருமானங்கள் இன்கம் வரலாம் நிறைய பேருக்கு. அதாவது இந்த கன்னிராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு அமைப்பா கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவோம். ஏன்னா தந்தைக்கு மருத்துவ செலவுகள் தாமதம் இது மாதிரி நிறைய இருந்திருக்கும், இனிமே இருக்காது. நல்ல ஒரு உடம்பு ஆரோக்கியம், நல்ல ஒரு ஹெல்த்தான ஆரோக்கியத்தை கண்டிப்பா பார்க்கலாம். பெண்களுக்கு பாருங்க எந்த ஒரு காரியத்திலும் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் பாருங்க, அதாவது இந்த உத்திரத்துல பாருங்க எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய உங்களுக்கு நிறைய இருக்கும். எது வந்தாலும் சரி இனிமே தைரியமா பயணிங்க, எல்லாமே வெற்றி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும். அதாவது இந்த உத்திரத்துல பிறந்தவங்க எந்த ஒரு தடை வந்தாலும் இனிமே தடைகள் இருக்காது. ஏன்னா இந்த மேக்சிமம் மே மாசம் 14ஆம் தேதி வரை ஒரு கஷ்டத்தை கொடுக்கும், ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாவீங்க, ஒரு நிறைய தடைகள், ஒரு ஒரு விரைய செலவுகள், குடும்பத்துல இன்கம் இல்லாத ஒரு தொந்தரவுகள், தந்தையுடைய ஆரோக்கியத்துல ஒரு பிரச்சனை எல்லாமே இருக்கும். இந்த உத்திரத்துல பிறந்தவங்க அது மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றம் வரும். சுபகாரியம், வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, அரசியல் அரசாங்க ஃபீல்டு சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த ஒரு காரியம் நல்ல ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அஸ்தரத்துல பிறந்தவங்க, பொதுவா அந்த அஸ்தத்துல பிறந்தவங்க பாருங்க ரொம்ப கற்பனை திறன்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்த பல வாட்டி நல்லா யோசிச்சு சிந்திச்சு செயல்பட பண்ணுவாங்க. நிறைய இசை கலை ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்,
நிறைய பேர் பாருங்க இந்த உணவு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், வெளிநாடு யோகங்கள், வெளியூர்ல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பாருங்க நிறைய பேர் இருப்பீங்க. இனிமேல் லைஃப்ல பாருங்க லாபம், வருமானம், வேலை, உத்தியோகம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு, கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே தேடி வரும். எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும். இந்த அஸ்தரத்துல பாருங்க ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய கண்டிப்பா அமையும் பாத்துக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சித்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி நீசமா இருக்கும்போது சித்திரத்துல பிறந்தவங்க ஒரு மனக்குழப்பங்கள், வேலை உத்தியோகத்துல தடைகள், உத்தியோகத்துல ஒரு ஒரு மந்தமான தன்மைகள், இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, அது மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், அடுத்து பார்த்தா அந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் ஒரு நிறைய தடைகள், தாமதம் எல்லாமே நீங்க பாத்தீங்க. நீங்க பார்க்க மாட்டீங்க. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றங்கள், உத்தியோகத்துல உயர் பதவிகள், ப்ரொமோஷன் தேடி வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வரும். கண்டிப்பா ஒரு இடமாற்றம் கண்டிப்பா வரும். அது நல்ல ஒரு மாற்றமா கண்டிப்பா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தொழில் உத்தியோகத்துல எல்லாருமே நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா அமைச்சு கொடுப்பார். நீங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும். இந்த சித்திரத்துல பார்த்தவங்க கட்டிடத்துறை சார்ந்த விஷயம், கெமிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரானிக் ஃபீல்டு அதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பார். வரக்கூடிய மே மாத பலன் கன்னி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.